அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, தேசத்தின் தெய்வத்தின் மீது மூச்சாக சுவாசிக்கும் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்தாபன தினம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்தாபன தினம் ஏன் விசேஷமான நாள்னா, நம் பாரத திருநாட்டுக்கே ஒரு விசேஷமான நாள். அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலையில இந்துக்களை RSS தொண்டர்கள் அன்னைக்கு வாஜ்பாய்ஜியும் அல்லது அத்வானிஜியும் புறக்கணிக்கப்பட்டாங்க ஜனசங்கத்துல. அதுல இருந்து ஒரு துணிவா ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு பாரத நாட்டை, இந்த பாரத தேசத்தை, இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய RSS அடிப்படை உறுப்பினரா இருந்த கூட இன்னைக்கு பாரத திருநாட்டை விஸ்வகுருவா மாற்ற முடியும்னு அன்னைக்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்ஜியும் அத்வானிஜியும் முடிவெடுத்த ஒரு ஸ்தாபன தினம் தான் பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்ட 1980. இந்த தினத்துக்கு பாரத மாதிரி காலை வணங்கி கொள்வோம் தமிழ் மக்களே, தமிழ் சொந்தங்களே. எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத ஒரு பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு. பாலைவனத்துல விவசாயம் பண்ணும் போது மாதிரி நினைச்சுக்கணும், இந்துக்களை இந்துக்களுக்காக உருவாக்கப்படுற ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அன்னைக்கு வாஜ்பாய் சொன்னார், எல்லா தரப்பு மக்களும் உள்ளடக்கிறது தான் பாரதம். அந்த பாரத தேசத்துக்காக உருவாக்கப்படுற ஒரு இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி. இந்துக்களுக்காக இல்ல, ஒரு மனுஷனுக்கும் ஒரு உயிரினத்துக்கும், எந்த உயிர் சொந்தங்களுக்கும், கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிர் ஜந்துக்களுக்குமே இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு வழிகாட்டியா இருக்கும் அப்படின்னு உருவாக்கினார். இன்னைக்கு அத்வானிச்சும் வாஜ்பாய்ஜியும் அதுல உருவாக்கப்பட்ட இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி இன்னைக்கு இந்தியா உலகத்தின் விஸ்வகுருவா நிற்கிறார். அதை அன்னைக்கு முடிவெடுத்தவர் நம் பாரத பிரதமர் வாஜ்பாய்ஜி. ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்துல ஒரு டீ கடை நடத்தி ஒரு தந்தைக்கு மகனா இருந்து இன்னைக்கு உலகத்தின் விஸ்வகுருவா இருந்து நின்று இருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜினா, அதை கண்டிருக்கக்கூடிய திறமை RSS இருந்திருக்குதுன்னா நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் கூர்ந்து பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல்ல முன்னாள் அமைச்சர், இந்நாள் அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய ஒரு கட்சியுடைய ஒரு பொறுப்பாளர் ராசா சொல்றான், அவன் தகுதி இருக்குமான்னு தெரியல. அதுல இருக்க திமுக இருக்க சொன்னாங்களே, சங்கிகளுக்கும் கரவேஷ்டி கட்டணும் வித்தியாசம் தரன்றான். அதுல இருக்கிற ஒரு இந்து சொந்தங்களும் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. என்ன சங்கின்றான்? அவங்க அம்மா வேணாம், அந்த வார்த்தை கேட்க கூடாது கேட்கிறேன். அதே தகவல் தான். இந்த பாரத திருநாடு 1000 ஆண்டுகளுக்கு முன்ன எல்லாமே இந்துக்களாக இருந்தோம். நம்ம மத வழிபாடு ஒன்னாதான் இருந்துச்சு. நம்ம இந்து மதத்துல மட்டும்தான் யாரு எந்த முறையில வேணாலும் நம்ம விட்டு கொடுப்போம். ஏன்னா தாய்மை கொண்ட மதம் இந்து மதம். எல்லாருக்கும் தாய் மதம். இந்த மதத்துல அவங்க பிரிஞ்சு போயிட்டு ஒரு மதத்தை உருவாகினாங்க. அந்த மதத்துல உருவானவங்க தான் இன்னைக்கு முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்துவா இருக்கட்டும். அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சூழ்நிலை கூட மாற்று மதத்தினரை இதே ராசா பேசுவோம் அப்படியா, செருப்பாய்த்து அடிப்பாங்க ராசாவை. இதே முஸ்லீம்ல கிறிஸ்டின் பேர் தான் செருப்பாக அடிச்சிருப்பாங்க. நம்ம இந்து சொன்னவங்க என்ன பண்றோம், எல்லாரும் சகிப்புத்தன்மையா போறோம். நம்ம சைத்துன்ற ஒரு வார்த்தையை குறிப்பிடுறான். சைத்துனா யாரு? கையில் கட்டுறவனா, நெத்தில பொட்டு வைக்கிறவனா. இந்த வார்த்தைய அந்த கட்சியில முதலமைச்சர் MK ஸ்டாலின்ஜி அவர்கள் நினைச்சு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு பேச விட்டுக்கிறோமே, இந்த பாரத திருநாட்டுல நம்ம மனைவி கூட நம்ம எந்த மொழியில வந்தோம், நம்ம எந்த வணங்குறோம், ஒரு பேச்சு ஒரு மதத்தை தாக்கி நம்ம பேசுறது நல்லதா அப்படி ஒரு முதலமைச்சர் கண்டிக்காத விளைவு. அன்னைக்கு இந்துக்கள் விபச்சாரி மதம்னா இன்னைக்கு சங்கிக்கும் திமுக கரவேஷ்டி கட்டணும் வித்தியாசம் தெரியலன்றான். அதுல இருக்கிற இந்து சொந்தங்களே, நீங்கெல்லாம் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. பாரத திருநாட்டுல இன்னைக்கு விஸ்வகுருவா இருக்கு நீங்க இதுல ராமேஸ்வரத்துல பாலம் திறந்து வைக்கிறார். சாத்தியமான ஒரு விஷயமா சாத்தியப்படுத்துறார். ஒரு ஹெலிகாப்டர் மூலமா இறங்குறார். ஒரு பாரத பிரதமர், அவருக்கு எவ்வளவு துணிவு தைரியமோ, இந்த பாரத நாட்டுடைய வலிமையும் அவர் நெஞ்சில தேசப்பட்டும் தெய்வப்பட்டும் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மள நினைச்சு பார்க்கணும். ஒரு நிமிஷம் ஹெலிகாப்டர் மூலமா வராது. அந்த பாரத திருநாட்டு ராமர் பாலத்தை பார்க்கணும்னு அந்த வழியா இறங்குறாரு ஹெலிகாப்டர் மூலமா. இலங்கையில இருந்து எதுக்காக இலங்கை போனாரு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பாரத இன்னைக்கு தாரவாத்தை கொடுத்தது யாரு? திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு இது வேணும், கச்சத்தீவு வேணும். கச்சத்தீவு தாரவாத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு ஊழக்கும்பிடு எல்லாம் நாடக மக்கள் யாரும் மறக்கல, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அதையும் கடந்து எதையும் கட்டிக்காம அந்த அரசு இருக்குது. இதுக்கெல்லாம் பாடம் நம்ம புகட்டுறோம்னா 2026 எல்லாம் தெய்வத்தை வணங்கக்கூடிய எல்லாம் ஒரே முச்சா, ஒரே தெய்வமா, ஒரு மனுஷனா இருந்து 2026 நம்ம வாக்களிக்கணும். ஏன்னு சொல்றேன்னு கேட்டனா,
கடவுள் இல்லைன்னு சொல்றோம், ஒரு பக்கம் நிக்கட்டும். கடவுளுக்கு இருக்க சொன்னலாம் ஒரு பக்கம் நிக்கலாம். எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம நினைச்சு பார்க்கலாம். இஸ்லாமிய சகோதரோட கிறிஸ்துவ எல்லாமே கடவுள் இருக்கிற மதம் தான் நம்ம மதம். 3 மதமே கடவுள் இருக்கு. சரியா? அதை நம்பக்கூடிய நம்பலாம். அதுக்கான பிரதமர் தான் மோடிஜி. அதை வழி நம்ம பின்தொடரணும். இதுதான் இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய சாப தினத்துல தமிழ்நாட்டு சொந்தங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாரத தேசத்திலே இந்த தமிழ்நாட்டும் நல்ல வளர்ச்சியில நல்ல ஒரு சிந்தனையில 2026ல நாம எந்த ஒரு இதுக்கும் இல்லாம ஒரே ஒரு விரல் புரட்சி ஓட்டு புரட்சியா மாத்தி நம்ம 2026ல தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம். என்றும் தேசத்தை தெய்வீக செய்தியில் செல்வோம். பாரத் மாதா கி ஜெய்.